இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களுக்காக, மனைவிமார்களுக்காக கொடுத்த வார்த்தையை வேதத்தின் வழியாக நாம் தியானிப்போம். விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறதாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கணவரிடத்தில் பயபக்தியாய் இருங்கள். நற்குணத்தால் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். உங்கள் பக்தியினால் கணவரை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு உறவுகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது இதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது பார்ப்போம். உங்களுக்காக, சகோதரிகளுக்காக ஆண்டவர் 5 விதமான கட்டளையை கொடுத்து வைத்திருக்கிறார். கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கணவரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். உங்கள் நற்குணத்தால் அலங்கரித்து கொள்ளும் பொழுது உங்கள் மேல் என்ன செய்வார்? கணவர் பிரியமாயிருப்பார். உங்கள் பக்தியினால் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். உங்களுடைய நற்குணத்தை பார்த்து, உங்களுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்கிற பயபக்தியை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களிடத்தில் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய நடக்கையும் கிரியையும் பார்த்து அவர் என்ன செய்வார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார். அதற்கு நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22. மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பார்த்தீங்களா? கடவுளுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படியும் போது நம் குடும்பம் என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கப்படும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாலே தானாக நாம் என்ன செய்வோம்? இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறபடினா, இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறதுனால் நம் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, சரி அப்படிங்களா, சரிங்க, அதன்படி நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கணவர் சந்தோஷப்படுவார். நம் மனைவி நாம் எந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு கீழ்ப்படிந்து செய்கிறாள் என்று நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் தன் மனைவி தவறான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை அவருக்குள் வரும். அதற்கு நீங்கள் அதை பாத்திரமாக விளங்க வேண்டும். இயேசுவின் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும். அது மாத்திரமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். மனைவியை புருஷனை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். மனைவி என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும், உங்கள் குணத்தில் நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் 2 வித காரியங்களை பார்ப்போம். நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் என்ன செய்வார்? உங்கள் நற்கிரியை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார். இன்னொன்று பார்ப்போமானா, நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமேன். இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது என்ன தோடுகிறது உங்களுக்கு? பொறுப்பே உங்கள் கையை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வீட்டை கட்டக்கூடிய, குடும்பத்தை கட்டக்கூடிய பொறுப்பு முழுவதும் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு குடும்பம் கட்டப்படவில்லை என்றால் அதற்கு யார் தான் பொறுப்பு? சகோதரி, நீ தான். மனைவியாகிய நீங்கள் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் புருஷருக்கு பயபக்தியாக இருங்கள், உங்கள் புருஷர் மேல் அன்பு செலுத்துங்கள். உங்கள் புருஷர்கள் உங்கள் நடக்கையை பார்த்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
மனமாற்றம் அடைய வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் யார்தான் காரணமாக இருக்கிறார்கள்? மனைவிமார்களே என்று ஆண்டவர் வேதத்தின் வழியாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீர் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். இந்த தேசத்தில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக, ஒரு புத்தி உள்ள கன்னியாக நீர் இயேசுவுக்கு முன்பாக வாழும் பொழுது உங்கள் குடும்பம் செழித்திருக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட நம் வேதத்தின் வழியாக பார்த்தோம், 5 வித காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு எப்படி வாழ வேண்டும், புருஷன் மீது அன்பு செலுத்த வேண்டும், கடவுளுக்கு பயப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும். உன்னுடைய குணத்தில் நற்குணத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய குணத்தை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் உன்னுடைய நற்குணத்தை பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வீட்டை கட்டுகிற, ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பும் உன்னுடன் தான் கொடுத்துக்கிறார். ஒரு வீட்டை கட்டுகிற பொறுப்பு மனைவியை பார்த்து தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெண்களை பார்த்து தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேசத்தில், இந்த தேசம் கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும். ஒரு குடும்பம் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமானால் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பட்டணமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமானால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேசத்தை ஆசீர்வாதமாக கொண்டு போவது பெண்களாகிய உங்கள் கையில்தான் கடவுள் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த பொறுப்புள்ள உணர்வோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த காரியங்களை நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவ்வளவு நாள் இதில் நான் தவறு இருந்தாலும் என்னை மன்னியும், இந்த உமது வேத வசனத்தின்படி நான் நடந்து இந்த தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்ற என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானா உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில் கர்த்தர் உன்னை நடத்துவார். அது நிச்சயம். ஆம் அன்பு உறவுகளை, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இதன்படி வாழ கர்த்தரிடத்தில் நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மனைவிமார்களுக்காக, பெண்களுக்காக நீர் கொடுத்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் சகோதரிகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து இந்த தேசத்தில் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தேசம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு என் சகோதரிகள் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நன்றி சொல்லி மன தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.